அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த மாதத்தின் 4வது நாளின் வியாழக்கிழமையின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களை கிருபையாக கண்விழிக்கச் செய்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து இந்த நாளின் நீதியின் சூரியன் ஆகிய உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் நடப்பதற்கு எங்களுடைய கால்களை பலப்படுத்தி, எங்களுடைய கண்களை திடப்படுத்தி, எங்களுடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இணைந்த உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் நாம் ஒரு மகத்தான சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். ராப்சர் என்று சொல்லுகிற அந்த சத்தியம், கர்த்தருடைய வருகை வேதாகமத்தில் எப்படி இருக்கும்? வேதம் சொல்லுகிறபடி, கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறபடி அல்ல, கிறிஸ்தவர்களை உருவாக்கின தேவன் சொல்லுகிற வசனம். கிறிஸ்தவர்களை அழைத்த தேவன் சொல்லுகிற வசனம் என்ன என்று இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சிலர் சொல்லுகிறபடி இரகசியமாக ஆண்டவர் வருவார், தமக்கு பிடித்தமானவர்களை அழைத்து கொண்டு செல்லுவார். இது அதற்கு அடுத்தாற் போல பகிரங்க ஒரு வருகை வருவார், அதில் எல்லோரையும் அழைத்து செல்லுவார் என்று சொல்லுகிற பழக்கத்தை நம்மில் அநேகர் கேட்டு இருக்கலாம். அதை குறித்து நான் விமர்சிக்கவில்லை, ஏனென்றால் அது நமக்கு உரியது அல்ல. தேவன் எப்படி வருவார்? அவர் இரகசியமாக வருவாரா, அல்லது வேதம் சொல்லுகிறபடி வருவாரா? அவர் எப்பொழுது வருவார், ஏன் வருவார் என்பதை, வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அவர் எப்பொழுது வருவார் என்ற ஒரு கேள்விக்கு பதில் வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 42வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று மத்தேயு 24:42 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால், யாருக்குமே ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 25வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த இரண்டு சம்பவங்களுமே ஒன்றை குறிக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம் என்றால், மத்தேயு 24:44 நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். முதல் 2 வசனங்களும் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது என்று சொல்லி இருக்கிறது. 2வது வசனம், நாம் நினையாத நாட்களில் அவர் வருவார். நினையாத நாட்கள் என்றால் யாரை நினையாமல் இருப்பது? ஆண்டவரை பற்றியா, அல்லது அவருடைய வருகையை பற்றியா, அல்லது வேறு எதை பற்றி நாம் நினையாமல் இருக்கப் போகிறோம்? நினையாத நேரம் என்று சொல்லும்போதே எனக்கு தெரிந்த அளவு நித்திரை. சிலர் நித்திரை நேரத்தில் கூட இரவிலே ஜெபித்து கொண்டிருப்பதை பழக்கமாக இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம்.
அன்பு பிள்ளைகளே, இந்த 3 வசனங்களுமே வேதம் இப்படி சொல்லுகிறது. அப்படி என்றால் அவர் எப்பொழுது வருவார் என்பதை யாருக்குமே தெரியாது என்று வேதம் சொல்லுகிறது. இது எப்படி என்றால், அதை அறிவர் ஒருவரும் இல்லையா என்றால், அதற்கு வேதாகமத்தில் ஆண்டவர் ஒரு விடை வைத்திருக்கிறார். மத்தேயு 24:36 சொல்லுகிறது, அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதா ஒருவருக்குத்தான் அந்த நாள் எப்பொழுது என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இதற்கு மாற்று கருத்து வேதாகமத்தில் எந்த இடத்திலும் அவர் இன்ன நாளில் வருவார் என்று சொல்லப்படவில்லை. அப்படி சொன்னால் அது வேதத்திற்கு மாறான ஒரு கருத்து. சரி, இப்பொழுது அவர் எப்பொழுது வருவார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. தெரியாத ஒரு சம்பவம். அதை தெரிந்து கொண்டோம். அடுத்து, அவர் ரகசியமாக வருவாரா, யாருக்கும் தெரியாமல் வருவாரா என்ற ஒரு கருத்துக்கு வேதம் எந்த பதில் கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். எப்பொழுது? ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:16. மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 24வது அதிகாரம் 30வது வசனம் வேதம் இப்படி சொல்லுகிறது. 30:31, மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். மனுஷகுமாரன் வரும்போது வானத்தில் சில அடையாளங்கள் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தில் மேகங்கள் வழியாய் வருகிறதை பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் அவர் வரும்போது பூமியின் உள்ள கோத்திரத்தார் அனைவருடைய கண்களும் அதை காணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இதில் ரகசியம் என்ற சொல்லுக்கு இடம் பெற்றிருக்கிறதா? இல்லை. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். யூதாவின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும்போது 14, 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாக அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார் என்று முன்னறிவித்தார். எப்பொழுது? அன்பு பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஏனோக்கு இதை அறிவித்தான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இங்கு வேதம் சொல்லுகிறது 1000 தூதர்களோடு வருவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் அவர் ஒருவராக இருவராக வரமாட்டார். ரகசியம் என்பது என்ன? 2 பேருக்கு மட்டும் தெரிவதுதான் ரகசியம். 3வது நபருக்கு தெரிந்தால் அது ரகசியம் அல்ல. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடும் அவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 தூதர்களோடும் அவர் பகிரங்கமாக வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோருடைய கண்கள் காணும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24:31 வாசிப்போம் என்றால், வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள்
அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வானத்தின் ஒரு மணி முதற்கொண்டு மறுமணி மட்டும் 4 திசைகளில் வந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். இதுவும் இரகசியமான அடையாளம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்னும் அநேக வசனங்கள் சொல்ல முடியும். இதுவே போதும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் சிலர் சொல்லுகிறபடி அவர் யாருக்கும் தெரியாமல் வரமாட்டார். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். மத்தேயு 24:27 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இன்றைக்கு அவருடைய வருகை மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல அவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இடிமுழக்கம், எக்கால சத்தம், தேவ தூதர்களின் ஆர்ப்பரிப்பு, இவைகள் எல்லோரோடும் கூட தான் ஆண்டவர் வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த இடத்தில் மிஸ்ட்ரிக்கு, அதாவது இரகசியமாக வருகிறதற்கு இடம் இல்லை. அப்படி என்றால் இந்த இரகசியமாக வருவார் என்று வேதாகமத்தில் எங்காவது சொல்லப்பட்டு இருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை. வேதத்தில் எந்த இடத்திலும் அவர் யாருக்கும் தெரியாமல் வரமாட்டார், யாருக்கும் தெரியாமல் அவர் வருவார் என்று சொல்லப்படவே இல்லை. மற்றவர்கள் ஏன் சொல்லுகிறார்கள் என்று எனக்கு தெரியாது. அதை குறித்து நான் விவாதிக்க விரும்பவில்லை. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிலர் இந்த இயேசு கிறிஸ்து இரகசியமாய் வருவார் என்று சொல்லுகிறார்களே, அது இரகசியமாய் ஏன் வர வேண்டும்? சற்று யோசிப்போம். மேலும் ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்து திருடனை போல வருவார் என்று. அதுவும் ஒரு தவறான உபதேசம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எப்படி என்பதை இன்று நாம் பார்க்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் திருடனை போல வரமாட்டார். கர்த்தருடைய நாள் தான் திருடனை போல வரும். அதாவது நாம் அறியாத நேரத்தில் வரும். அதைத்தான் நாம் ஏற்கனவே மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே படித்து விட்டோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். 2 பேதுரு 3:10 சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அந்த நாள் திருடன் வருகிற விதமாய் வரும் என்றுதான் சொல்லப்பட்டு இருக்கிறதை ஒழிய அவர் திருடனை போல வருவார் என்று சொல்லப்படவே இல்லை. இந்த சொல்லப்பட்ட இந்த 2 கருத்துக்களுமே இரகசியம் என்ற சொல்லும், திருடனை போல வருவார் என்ற சொல்லும் வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. அப்படி யாராவது அப்படி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இதை இந்த கமெண்ட் பாக்ஸிலே அல்லது என்னுடைய தொலைபேசியிலே நீங்கள் யாராவது என்னிடத்தில் நீங்கள் கேட்கலாம். சொல்லப்படாத ஒரு வார்த்தைகளை சொன்னார் என்று சொல்வது, அது நான் அவர்கள் மீது குற்றம் சுமத்தவில்லை. ஒருவேளை அவர்கள் அறியாமல் சொல்லுகிறார்களா அல்லது தங்களுடைய சபை கோட்பாட்டு கருத்துக்களை சொல்லுகிறார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லவில்லை. இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல, வேதம் இதை பிரித்து சொல்லப்படவில்லை. எனவே நாம் தேவனுடைய வருகைக்கு எவ்வளவு ஜாக்கிரதையாய் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு ஜாக்கிரதையாய் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். கரைபடாத கரமாய் இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக காணப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுகிறது, அவர் வரும்போது உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் மூன்றும் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். அன்பு பிள்ளைகளே, அவர் வருவது நிச்சயம்தான்.
அவர் வருவது உண்மைதான். ஆனால் அவர் வருகைக்கு நாம் எப்படி பூலோகத்தில் அவருடைய வருகையை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். கேட்ட இந்த வார்த்தைகள் நம்மை தேவ சமூகத்தில் எப்படி பலப்படுத்தப் போகிறது என்பதை அறிந்து, அவர் வருகைக்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் நம்மை ஒப்புக் கொடுத்து, நல்வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்க தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து, இந்த நாளிலும் ரகசியம் என்ற சொல் உம்முடைய வருகையில் காணப்படவில்லை என்பதையும், உம்முடைய நாள் திருடனைப் போல இருக்கும், உம்முடைய வருகை திருடனைப் போல இருக்கும், நீர் திருடனைப் போல வருவீர் என்பதை உம்முடைய வேதம் ஒரு நாளும் சொல்லவில்லை. உம்முடைய நாள் தான் திருடனைப் போல இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்குது. ஆகவே இந்த 2 செய்கைகளுமே வேதத்திற்கு புறம்பான செய்கைகள். அவர் வரும்போது 1000 தூதர்களோடு வருவார் என்று வேதம் எங்களுக்கு விளக்கி காண்பித்து விட்டது. எனவே இந்த நம்பிக்கையில் நாங்கள் இருந்து தேவனுடைய சமூகத்திற்கு நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக, குற்றம் சாட்டப்படாத பிள்ளைகளாக, உண்மையுள்ள பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்தியத்தின்படி நாம் குற்றம் சாட்டப்படாதவர்கள் நம்முடைய எஞ்சிய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.